அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு ஃபாரஸ்ட், ஒரு நல்ல ஒரு அடர் வனம். இந்த வனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உயிரினங்கள், பாலூட்டிகள் இருக்குது, நிறைய பூச்சிகள் மற்றும் இதர உயிரினங்களும் அதிகமாக இருக்குது. இதில் மிக முக்கியமாக பார்க்குறது என்ன அப்படின்னா, பெர்ன்னு சொல்லக்கூடிய இலந்த பழம், அது இலந்த மரம். ஏன் இலந்த பழம் இலந்த மரம் மிகவும் முக்கியம் அப்படின்னா, காடுகளில் இந்த மாதிரி நிறைய இலந்த மரத்தினுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நிறையா இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது காடுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஒயில்டு டைப்ஸ் பெர்ரு. நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய பெர்ரை விட இது ஒரு ஒயில்டு டைப் பெர்ரு. இந்த பெர்ரு ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா, நாம் இளம் வயதில் பார்ப்போம், இளம் வயதில் பொன்வண்டு, ஜிவல் பீட்டில்ஸ். ஸோ ஜிவல் பீட்டில்ஸுடைய மிக முக்கியமான ஒரு ஹோஸ்ட் அப்படின்னா அது பெர்ரு தான். நாளடைவில் நாம் நகரமயமாக்குதல் காரணமாக நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இலந்த மரத்தை நம்ம இப்போ பார்க்க முடியறதில்ல. இது போன்ற வனப்பகுதியில் தான் நம்ம பார்க்க முடியுது. அதில் மிக முக்கியமாக ஜிவல் பீட்டில்ஸுடைய அடல்ட்டுக்கு மிக முக்கியமான ஹோஸ்ட் வந்து இலந்த மரம் தான். இன்றைக்கி வந்து ஜிவல் பீட்டில், அதாவது பொன் வண்டுகளை நம்ம பார்ப்பதே மிகவும் அரிதாக இருக்கிறது. நம்ம சிறு வயதில் ஒரு 90s கிட்ஸ்லாம் தெரியும், சிறு வயதில் அந்த பொன் வண்டுகளை பிடிச்சி நம்ம விளையாடுவோம். சின்னதாக அதனுடைய கழுத்தில் தொராக்சிஜனில் ஒரு கயிறு மாதிரி கட்டி பறக்கெல்லாம் விடுவோம். ஸோ அதை காமனாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெட்டாலிக் வுட் போரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அடல்ட்டை வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ ஜிவல் பீட்டில்னு சொல்லக்கூடிய பொன் வண்டு, அதனுடைய கிரப் வந்து ஃப்ளாட் ஹெட்டட் போரர்ஸ், இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஜிவல் பீட்டினுடைய மிக முக்கியமான ஒரு ஹோஸ்ட் அப்படின்னா அது இலந்த மரம். இது ஒரு சீசனல் ஓரியன்டடு கிராப். இந்த பழத்தை நாம் ரொம்ப அயன் ரிச் ஒன்று, நம்ம சீசனல் ஓரியன்டடு டைமில் இதை நம்ம சாப்பிடலாம். எப்படி நாவல் பழம் சாப்பிட்றோமோ அதே மாதிரி இலந்த பழமும் மிகவும் முக்கியம். நாளடைவில் நம்ம இப்போ அதிகமாக அதெல்லாம் சாப்பிட்றதில்ல விரும்பி. மலை இலந்த பழம் இல்லைனா ஹைப்ரிட் டைப் இலந்த பழம் அதுதான் நம்ம விரும்பி சாப்பிட்றோம். எனவே இது போன்ற இலந்த மரங்களை நம்ம ஊக்குவிச்சோம் அப்படின்னம்னா, அதாவது வளர்க்குறோம் அப்படின்னம்னா அல்லது பாதுகாத்தோம்னா, ஜிவல் பீட்டில் இப்போ வந்து அரிதாக பார்க்குறோம், எங்கேயுமே இப்போ ஜிவல் பீட்டில் பார்க்க முடியறதில்ல. ஸோ அதுவும் என்டேஞ்சர் லிஸ்ட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. எனவே இது போன்ற இலந்த மரங்களை நம்ம வீடுகளில் 1 அல்லது 2 வச்சு பராமரித்தோம் அப்படின்னம்னா நம்ம ஜிவல் பீட்டில்ஸுக்கு அது மிக முக்கியமான ஒரு உணவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.